சாப்பிடணும் போல இருக்கு அதிகமா. கடுமாடு இல்லடா இவங்க ஒரு ஓரத்துல இந்த பவல் அடிக்கும் குரங்கு வந்துடா வருஷம் புள்ள சீசன் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்காரு. என்னடா அந்த மண் சட்டியில வேகுதாண்டா பாத்தியோ சின்ன நாயம் போட்டிருக்கேன் பெரிய நாயம் போட்டிருக்கேன். எங்கட வீட்டு வயலரிசி நல்லா இருக்கும். வயலரிசி நல்லா வெந்திருக்கு. மீன் வெந்திரிக்கு நல்லா வெந்திருக்கு. எப்படி வெந்திரிக்காண்டு பார்த்து எப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் சனு. நான் விது. ஓகே, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ரதியம்மா இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்டா, நாங்கள் பிரசான கோல்டமி வாங்கினோமா. அது என்னண்டா எங்களுக்கு மாங்காயும் பற்றாக்குறையும் ஒன்று ரெண்டு நிற்க அந்த மாங்காய். அப்போ மாங்காய் கடை எனக்கு ஒரு ஆசை வந்து உப்பாவியில் ஐப்பாண்டு எங்கட வீட்டு முத்தத்தில் கொச்சிக்காய் இன்னைக்கு அந்த கொச்சிக்காய் வாங்கி விட்டு பல்ல கொச்சிக்காய்மா நல்ல உப்பாவியில் நல்ல தரமா இருக்கும். கோல்டன் மீன் சொன்னா எங்க ஏரியாவில கோல்டன் மீன் அது எங்களுக்கு கிழமைக்கு ஒரு சமைச்சாலும் விருப்பம் தான். எங்களுக்கு வந்து இந்த கோட்டை மீனை பார்க்கும் போதே வந்து உப்பவியல் சாப்பிடணும்னு ஒரு ஆசை ஒன்று வந்தது. இதுக்கு முந்தைய நாங்க ஒரு உப்பவியல் வீடியோ போட்டிருப்போம். அது வந்து எல்லா மீனும் கலந்து சல்லல் போட்டு எல்லாம் கலந்து போட்டிருப்போம். இது நல்லா இருக்கு. இது தனி கோல்டன் மீன். பாருங்களேன் அந்த மீனை பாருங்க. ஜப்பான் மீன்ல வந்து நாங்க உப்பவியல் செய்ய போறோம். அது பெரிய பெரிய மீன் தானே. உப்பவியலுக்கு சும்மா தரமா அரிக்கும், வெட்டியா அரிக்கும். எத்தனை கிலோ அதிகமா வாங்க நீங்க? அரை கிலோவா? எத்தனை கிலோ இல்லம்மா, இது அரை கிலோ. அரை கிலோ 5 ரூபா. பாத்தியா, ஒரு கிலோ வாங்கிட்டு ஊசுறா. நேற்று முந்தினாத்து வீட்டை வாங்கினேன். 2 மீன் 1000 ரூபாடா. அதான் ஒரு கிலோ வரும். ஒரு கிலோ கொஞ்சம் கூட தான் வரும். 2 மீன் 1000 ரூபா. எப்படி சொல்லலாம்? ஒரு கிலோ நேரம் 2 கிலோ 1/4 கிலோ வரமே இல்லை. 2 மீன். ஓகே, இப்ப சமையலுக்குள்ள போகலாம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது மே 1 லேபர்ஸ் டே, தொழிலாளர் தினம். வாய்ஸ் ஆஃப் அனுசான் பிளாக்ஸ் டீம் சார்பாக வந்து அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகலாம். அதுக்கு முதல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியிலே பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓகே, வாங்க உப்பவியல் மாங்காய் வரைக்கும் நம்ம மரத்துல முதலாவது தானே மாங்காய் வரைக்க போறோம். ஓகே வாங்க. எங்க ரதிய மாதிரிக்கு மாங்காய் எப்படி ஆயிரு வீரம் எறிகிறதுக்கெல்லாம் இதுவும் சரி. இஞ்சால பக்கமா இஞ்சால பக்கம் இந்தா சின்ன நோண்டு 2 மாங்காய் அரிக்கி 2 மாங்காய் காணுமா ரதியம்மா? கொண்டு காணுமா? ஓகே, இது வரிங்க பாப்போம் பாப்போம். ரதியம் வரிங்க பாப்போம். வெறியணும் எங்கடா பாய் மட்டைக்கு தான் வெறி விழுது. எங்கடா கம்ப காணல. கொஞ்சம் வளர்ந்தவங்க கொஞ்சம் அறிவான் தான். எங்கடா நீ மாங்காய் வைக்கிறா? ஓ, ஜஸ்ட் மிஸ். எனக்கு அறிய தெரியாடா. பாப்பா நம்ம எரிஞ்சு பாப்போம். நிறையப்பா நான் எரிஞ்ச விடாதுடா. கொஞ்சத்துக்கு பட்டத்துடா. ஆனா விட இல்லடா. அப்பா சரி சரி சரி. காணல எங்கடா போகுது? எங்கடா போகுது?
நாகரிகம் விழுந்துடும். நாகரிகம் பெரிய சரியில்லை. எங்கடா அப்புறம் கெட்டப்பு கடையில் அடிக்கணும் போட்டு கறி சட்டிடா இல்லம்மா காய் இல்லடா. எங்கடா ஆய்வடை இல்லையா இல்லாட்டி தென்னை மரத்தில் ஏறி ஆஞ்சிரியும் அது தென்னை மரத்துல மாவத்துல இருக்க வேண்டாம். மாமரத்தில் ஒட்டில் இருந்து ஆயில தென்னை மரத்தில் இருந்து எறிஞ்சா சரி ஆய்வானா இந்த ஆகுது. அதே மாதிரி நம்ம உப்பை போடுவோமா? இந்த அகப்பண்டு கிடக்குடா யார் அகப்படாது இதான் அறியும் பாடுங்க பாப்பமா பெரிய படுமாண்டு. ஓ அகப்பை நீங்கிறாடே. எங்கடா அகப்பே தொங்க விட்ட சனவுக்கு ரெண்டு மீன் உண்டு. இங்கடா இல்லை அடே இஞ்சால சட்டிடா நீ கல்லில் அறியாடா எப்படியாப்பா தென்னை மரத்தில் வேற போறாண்டே அங்க எட்டாடா அங்க அரே அது மாங்கங்கடா இனியங்கடா இருடா. தப்பு நீ வாழ் கடுமாடு இல்லடா. இவங்க ஒரு வாரத்துல அப்படியே தேங்காய் ஆஞ்சிட்டு வாங்க. தட்டி விடுறீங்க என்ன அடே இவ்வளவு தூரத்துல பாருங்க இங்க பாருங்க. அடே இதே இப்ப பாருடா எத்தனை எவ்வளவு வருடா நிக்காய். கவனடா இங்க சைட்ல ஊக்கி போடு. ஓ டே அப்படி எரியல இது சிலுவ அறியணும் இது அப்படி எறிஞ்சா பிடிக்காது கண்ணை கிட்ட கொண்டு வரும் இங்க சைட்ல எறிங்க. ஆனா இங்க சைடு தூக்கி போட பட்டும் படாம போட. ரைட் இதான் பட்டு படாம போடுறேன். ஓகே பாய் சானு ஆங்க என்ன அடி 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 அடிங்க ஆபோ அடிங்க அதுதான் வேற. ஓகே ஓகே இப்போ ஃபைனலா ஆஞ்சாஜி. ஓ ஒன்று காணும் இறங்குடா அனுப்பிள்ள அங்கிட்டு கட்டுமாடா ட்ரைனிங் எடுத்தா இருக்கான். ஆனா டிலானி இந்த குரங்குல இருந்து மனித மதன் உண்மை என்னடா பார்த்தா கன்ஃபார்ம் அட நீ அன்றாம விளையாடிய போல மரம் ஏற தெரியாண்டுடா. டேய் டேய் அதிகமான சாப்பாட்டுக்காக நேரு பாத்தியா மரத்துலயா அது உப்பவியல். சரி ஓகே நாங்க ஆஞ்சிட்டோம். இதை வச்சு போட்டுமா இப்போ நம்ம கொச்சிக்காய் எழுதி தருவோம். கொச்சிக்காய் என்ன கொச்சிக்காய போ வேணே அதாவது அதிகமான தோட்டத்துல அதுவும் வேணுமே பெரிய மரத்துல இன்னைக்கு இல்ல அது இந்த அளவு தான் இருக்கு. பெரிய மரம் நம்ம ஏற்றுட்டாங்க கொஜ்ஜிய மரத்துல ஆனா இப்ப அந்த உப்பவியலோட ஏறு பார்க்கணும். வாழைக்குள்ளையும் கொஞ்சம் வாழைக்குள்ளைய நம்ம கொண்டு போய் தம்பணுமா? என்ன அதிகமா காணவே இல்லை நிக்கிதா இது பழ கொச்சிக்கா விதை குட்டிக்கும். அப்படி ஏன்னா ஆமா இப்ப இந்த கொச்சிக்காய் சனு நடத்திடுற என்ன கொஜ்ஜிக்காய் ஆயிரம் வெள்ளை கொச்சிக்காய். எனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 கொச்சிக்காய் போட்டா நல்ல வரைக்கும் நினைக்கிறேன். உப்பவியலுடா உரைப்பு தானே இல்ல அது குறையதாம்மா போடணும் உரைப்பு தானே இல்லை. எத்தனை கொஜ்ஜிக்காய் ஆயிரம் உண்மையா இந்த காட்டு கொச்சிக்காய் இருக்கலடா டிலானி அதிகமா கன்றீங்க சின்ன சின்ன காய்டா நல்ல உரைப்பு கட்டும் உரைப்பு. ஓ கடுஞ்சு மணக்குரோட்டிக்கு பழம் பலாப்பழமா பலாப்பழம் நமக்கு நிக்கத்தான் போல பாப்போம் சமையல போட்டுது பாப்போம். சரி ஆஞ்சிடலா ஓகே காணும் வா போ. ஓகே இப்ப கொச்சிக்காய் மாங்காயும் பறிச்சாச்சு கொச்சிக்காயும் பறிச்சாச்சு. இப்ப நம்ம வெளியாக்குவோம் வேணா பெஸ்ட் கொச்சிக்காய் வெளியாக்குவோம். தண்ணி ஊற்றுவோம் முடியா உப்பவியல் சமைக்கிற சின்ன வேலை என்னடா கறியை அப்படியே அடுப்புல போட்டு எடுத்தாலே சரி என்ன நம்ம அந்த டேஸ்ட் கணக்கு தேங்காய் பால் மட்டும் கூட கறி சூப்பரா இருக்கும். தேங்காய் பால் விடுறது அதுக்கு இல்ல விடுறல நான் விடுறேன். நான் பேருக்கா மாங்காய கழுவி எடுப்போம் கழுவி மாங்காய் சீவி எடுக்கணும். ஆனா வெள்ளை கொச்சிக்காய்
கட்டும் உரைப்படா. உரைப்பு வெங்காயம் வெங்காயம் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு. போயிருக்கு. கடும் வேகமாக தான் யார் அதிகம் மண்டைக்கு மேதிரம் தானே இன்றைக்கு உழைப்பாளர் தினம். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், எங்களோட பாய்ஸ் ஆஃப் அனுசான் வியூவில் வந்து அதிகமாக வந்து எப்படி உழைப்பாளர் தினத்துக்கு கெட்டப் போட்டிருக்காங்க, எப்படி நாடகம் நடிச்சிருக்காங்கன்ற ஒரு நாடகம் வந்து நாங்கள் நடிச்சு போடுறோம் பாய்ஸ் ஆஃப் அனுசான் வியூவில். கட்டாயம் எல்லாருமே பாருங்க. என்ன சரி நம்ம வெளியே ஆரம்பிப்போம். நான் ரதியமாக ஃபுல்லாக வந்து பாய்ஸ் கெட்டப் போட்டு அழகான பொடியன் மாதிரி ஆக்கிருக்கோம். பொடியமாக்கி ஆக்கினமா பரவாயில்லம்மா. இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த வவ்வால் அடிக்கும், குரங்கு வந்து அடிக்கும். அதிகமாக இப்போ சீசனா மாங்காய் இல்லம்மா, அதிகமாடா வருஷம் ஃபுல்லாக சீசன் மாங்காய் இருந்திருக்குமா. இப்போ மழை பெஞ்சு இல்லை தை பூவெல்லாம் கொண்டு விடுது. இல்லாட்டி போய் விளையாட்டெல்லாம் கணக்கு வேற. தோலும் சாப்பிடலாம் அவ்வளோ சாப்பிடு காட்டும். சாப்பிட்றதுக்கு தானே இந்த காரணம் இருக்கா, சாப்பிடலாம் தான். அவனை சொன்னி நீ இந்த மனுஷன் குரங்கள் இந்த வந்து ஆனால் ஒன்றை பார்த்தா இங்கே மாடு ஆடு விட்டு தின்ட்டு புளிக்குது. புளிப்பு தான் நல்லா மாங்காய் பிடிக்கணுமா, நல்ல புளிக்கு புளிச்சதா உப்பவியலுக்கு வெடியா இருக்கு. நல்லா போடணும் மாங்காய். எங்கிட்ட மாங்காய் குறை இல்லைடா, 5 மாங்காய் ஓட்டிக்கணும். மாங்காய் இல்லடா வேற ஒரு இடத்தையும். ஆனால் சீசனில் வந்தாடா இந்த பிளாட் மாங்கான் இருக்குடா, இது கொச்சியாக இருக்குடா. இவ்வளோ சின்ன மரம் தான், ஆனால் இவ்வளோ ஓகே அழகா சிவியாஜி அழகா சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்தா சரி. இந்த மரம் எப்படி அதிகமா வந்தது மாமரம்? கேள்வியை பாரு. அம்மா எங்கட அப்பா அம்மா மாட்டாங்க அப்படி எங்களுக்கு தெரியாது. எல்லா சீசன்லயும் காய்க்கிறதா அவனுக்கு 2 கொடுக்கலாம். மண்டண்டு பால் உண்டு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு கூட இருக்குமா அந்த மரம் வச்சு? இல்லைம்மா, அதுக்கு மேலால கூட என்ன அடிய புள்ளையில இல்ல, மாமரத்துல அடிய நாங்களும் இல்ல. அப்படி என்ன சரி மாங்காட வேலையை முடிஞ்சு மாங்காவும் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து என்ன ரதியம்மா 1/4 கிலோ வரும் போல. ஆமாம் ஆமாம். அது வச்சுக்க வெங்காயத்தையும் வெட்டி எடுத்தா அப்புறம் மீனை பொய்யில் போட்டு செஞ்சு எடுத்து சாப்பிட்றாமே இல்லை. மீனுக்கு நம்ம மஞ்சள் தூள்லாம் போடணும் என்ன. கொஞ்ச நாளா என்ன மாலை என்ன வச்சுக்க அப்படியே நம்ம தான் இந்த கையில் இல்லை 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 அவிஞ்சி வரக்கூட கரண்டியை வச்சு செஞ்சு ஓகே. வெள்ளை கொச்சிக்காய் ஏன்னா அந்த பச்சை கலர்ல இருக்கு. என்னடா இது? அதை பச்சை வச்சுக்கா, பச்சை கொச்சிக்காய், வெள்ளை கொச்சிக்காய், சிவப்பு கொச்சிக்காய். மூளை கட் பண்ணதான் கைகவனம் ரதியம்மா. எத்தனை சமையலை பார்த்துப்பாங்க ரதியம்மா. உப்பவியல் ரெடி ஆயிடுச்சு. மழை டைம்ல அது உப்பவியல் கூட மழை பெய்யக்குள்ள சுட சுட சாப்பிட்டா ஒரு லெவல் லெவல். முந்திரா இந்த தும்மங்கனி குழம்பு இருக்கല്ലോ, இந்த வந்த டைம்ல இருந்து வான் கதவு திறந்த உடனே இந்த மாம்பழ கிழத்தி தெரியும், மாம்பழ கிழத்தி அப்படியே பறவை மாம்பழ கிழத்தி நல்லா இருக்கிறோம். முழம்போலையை கொண்டு விரிச்சு வச்சு தான் ஒரு பாலி எல்லாம். உண்மைதான். இந்த வெள்ளம் பாரு, மழை பெய்யுற அதிகமாக மழை பெய்யுமே அந்த சீசன்ல மாம்பழ கழுத்தி மற்றது இந்த சுங்கான இந்த இறால் மீன் எல்லாம் நல்லா முடிவுண்டா. ஏறு எழுதி கும்பம் மற்ற வரவெல்லாம் பால் இடிக்கும் தானே 2-3 பேரம் கழுவணும். கழுவி வச்சுக்காரு எடுத்தா தர மாதிரி பச்சை கொச்சிக்காய், வெங்காயம், மாங்காய், புளி மாங்காய் என்ன அதிகமா. அடுத்த மஞ்சள் உப்பு இதுக்கு புளி போடுறேன். புளி தான் போட்டு தான் இருக்கேன். மாங்காய் ஓகே.
ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிக்கம்மா அளவுக்கு தேவையான இது உப்பவியலுக்கு தானே. மஞ்சள் கொஞ்சம் போடுங்க கூட. ஓகே ஓகே காணுவேன். மஞ்சள் இப்போ தண்ணி ஊற்றுறதா? தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணி விடணும். கடைஞ்சி விட்டு ஊற்றலாமா காணும். கடைஞ்சதுக்கு பிறகுதான் மீனை விடணும் என்ன? ஓமா மீனை விட்டு தண்ணி விடணும். தண்ணி விடணும். அடுத்த வேலை அடுத்த வேலை நாங்க எங்களுக்கு நில ஈரந்தான் பற்ற வைக்க போறோம். அடுப்பு செட் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் உப்பவியலுக்கு தேவையான சாமான் எல்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ அடுப்பும் வந்து என்ன நடக்கணும்? இதுக்குள்ள வந்து கொச்சிக்காய், வெங்காயம், அடுத்த உப்பு, மாங்காய், மஞ்சத்தூள். வாய் கொஞ்சம் தவறுது. இப்போ அடுப்புல வைப்போமே. ஓகே இந்த ஏரியாவில் என்ன மழை பெஞ்சா அடுப்பு அப்படிதான் பத்து வைப்போம் நாங்கள். அதிகம்மா என்ன கொஞ்சம் நம்ம அடுப்புல வச்சாச்சு. எவ்வளவு நேரம் இதுல அடுப்புல இருக்கணும்? ஒரு 10-15 நிமிஷத்தால 10 நிமிஷம் நம்ம திறந்து பார்த்து வடி அடிச்சு போட்டு எங்க சரியானே ரைட் 2 கொஞ்சம் பாருங்க. உப்பையில குந்திட்டு கிடக்காங்க. உப்பாடா வச்சு அதேடா திறந்து வைக்கா நீ. அது என்ன கொதிக்க வேண்டும் பார்க்கத்தானே. மண் சட்டி மகன் கறியா கொதிப்படாது. சரி நீங்க பழக்கம் சரியில்லை. நீங்க கடுத்து வச்சுக்கிறேன். கடுத்து வச்சிருக்கீங்க அடுப்புல கறியை வச்சு திறந்து வந்து பார்க்கறேன். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இந்த மீனே ஓடல அப்படின்னா இந்த ஒரு விதையை நாட்டுது நித்திரோட அடிக்கடி பார்க்க இந்த படத்துல லவ் டுடேல அதை விட்டா தானே அது விளைக்கும். அதை விட்டா தானே அது எடுத்து வெளியில பக்கத்திலேயே ஒரு இது இங்க வாரா தேங்காய் நண்டு ஒரு மட்டைக்கு கிடந்து உடச்சிட்டு தேங்காண்டு விழுந்து கிடந்துக்கு தெரியல. உரிமட்டையும் உரிச்சிருச்சு மேல போட்டானே உரிமட்டை நல்லதானே தென்னம்பிள்ளை. ஆமா ஆனா இப்ப கீழுக்கு நிக்கல நம்ம மேலையும் தேங்காய் இருக்குன்னு சொல்லியிருந்த நாகரி சேர கண்ட ஆஞ்சிருக்கு. அதானே சொன்னேன் எனக்கு நான் மேல ஏறினது நீங்க வீட்டு 2 மரம் இருக்கிறேன். ஒரு மரத்துக்கு 250 ரூபா நீ நம்ம தெரிஞ்ச 300 கூட பேனாதியம்மா 300 தான் இப்படித்தான் வாங்குறாங்க. ஒரு தென்னை மரம் அதை விடுங்களேன். இந்த தம்பி இருக்கிற பிறன் தானே உனக்கு இருக்கு. நீங்களே யாரெல்லாம் தானே கதை சரி ரதியம்மா. நம்ம எல்லாரும் மனுஷன் தான். இவன் பலத்தி இருக்கான் என்கிட்ட இருக்கான். சொல்லுங்க பலத்திலும் சாப்பாடு அதே மாதிரிதான் சாப்பாடு ஒரு டேலண்ட் இருக்கும். அதே மாதிரிதான். சரி கறி கொஞ்சம் கொதிக்கட்டும். என்னடா கொதிக்கட்டும்? கறி இல்லடா இது உப்பாவியே. சரிடாப்பா கொதிக்கட்டும். என்னடா சரிடா கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் ஆவியட்டும். ரைட் ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா கறி கொதிச்சு தினமான் கறி இல்ல ரதியம்மா நம்மள மாங்காய் அவிஞ்சிட்டு வடிவா அடுப்பு எரியுது பாத்தீங்களா. மாங்காய் வந்து வடியா நெசிக்கணும். நெசிச்சாதான் உப்பு பலாப்பழமா இருக்கிறா. என்னடா எவ்வளோ கூலம் பலாப்பழமா இருக்கிறா. பலாப்பழம் அடுப்பு கொஞ்சம் நல்லா பார்த்து இது மூட்டை இல்லைன்னா வச்சு சிரட்டு. அதான்டா அந்த மண் சட்டியில வேகும் இதான்டா பாத்தியோ. அது ரதியம்மா நடுவால வந்து நல்ல புளி அடிக்க போவாரு. வெங்காய நேரம் ஒரே கலர் இது பாத்தீங்களாமா. எல்லாம் அப்படி மஞ்சள் கலர்ல புளி அதான்டா அந்த கொஞ்சிக்கு ஆகாது அப்படி நெசிதாண்டி அவிஞ்சிட்டு இதுக்கு பிறகு என்ன போறதுக்கு மீன் என்ன போடுங்க. ஃப்ரெஷ்ஷான மீன். ஓகே ஜப்பான் மீன் நம்ம போட போறோம். ஆமா ஜப்பான் மீன் போறோம். போட பெரிய பெரிய மீன் ரதியம்மா. சின்ன நாயம் போட்டிருக்கேன் பெரிய நாயம் போட்டிருக்கேன். பால் எனக்கு தலை உங்களுக்கு. ரைட் தண்ணி தண்ணி விடுங்க விடுங்க. வணக்கம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடணும்னே. அவி மீன் ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் உப்பு புளி எல்லாம் சேரும். புளி சேருமா. ஓகே தண்ணி விடுங்க இப்போ கணக்கு
அதுக்கு தேவையான உப்பு புடி தண்ணி. அந்த கூட்டு குடிக்கலாம்டா நல்லா மழை கொதிச்சு வரும் மாங்காய் புளியன்றதமா மீன் அரவியல வைத்து அதுலா நான் தான் ஓட்டுன ஒரு அளவில். ஓகே ஓகே இப்போ வந்து மூடி வச்சா சரி என்ன ரதியம்மா? ஓகே இப்போ வந்து பாப்போம் ரதியம்மா ஒரு 6 நிமிஷத்துக்கு கூட போயிட்டு அம்மா நல்லா கொதிச்சிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்கேன் அந்த மாதிரி உப்பு அவியல்மா கொஞ்சம் தாங்க பாப்போம் உப்பு பார்ப்போம். உப்பு புளி எல்லாம் எனக்கு வேணுமா கொஞ்சமாவா? இந்த உப்பு அவியலுக்கு கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே புளி அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு விடுவோம் நம்ம. உப்பு அவியலுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு விட்டா ரதியம்மா இன்னும் தர மாதிரி இருக்கும். ஓகே நான் கருவேப்பிலை வச்சு விடுங்க. கறிச்செடி தான் பார்த்து தீக்கிறேனே ரெடியாக வர இது மாதிரியே ஏன் சமைச்சு தருவேன் கொஞ்சம் உப்பு விட்டா உப்புட்டு வரல அவன் கொஞ்சம் கறியும் எடுத்து கொடுப்பேன் சொன்னா இல்லை பிரச்சனை இல்லை. அந்த மீன் துண்டு என் உப்பு அவியல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் ரதியம்மா நல்லா இருக்கும். ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் போடியா உப்பு அவியல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு நல்லா இருக்கும். ஆமாம் கொஞ்சம் கண்டி விடுங்க. கையோட சேர்த்து கறிவேப்பிலையானே போடுங்க போட்டாத்தான் அழகாய் இருக்கும். ரைட் ஓகே 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 நீ ஒரு கொதியோட இறக்கணும். சரி எல்லாம் போட்டாச்சு. மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு என்னடா அவிஞ்சிட்டு மீன் நிறைய அவிய கூடாமா? ஓகே ஓகே சரி இனி ஒரு கொதியோட இறக்கணும். எப்படி மாங்காய் இந்த என்ன மாங்காய் நல்லா புளிக்குது. அவிச்சு போட்டு சும்மா தோட்டி சாப்பிட்டா வேற லெவல். மாங்காய் நல்லா புளிக்குது ரதியம்மா. சரி நமக்கு உப்பவியலுக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு? உப்பவியலுக்கு சோறு சோறு தலைவாழை இலையில விருந்து. ஓகே அப்ப நல்லா கொதிக்கட்டும் என்னடா. ஓகே இப்போ வந்து உப்பவியல் ரெடி ஆயிடுது. கறி இறக்குற வரணத்துக்கு வந்துட்டோம். சும்மா கமகமண்டு வணக்குது ரதியம்மா. நல்லா மீன் எல்லாம் அவிஞ்சி ரெடி அறிக்கி இறக்குவோம் ரதியம்மா. இறக்கி உப்பவியலோட தரமான ஒரு விருந்தண்டு போட்டா சரி. ஓகே இறக்கியாச்சு. ஓகே இப்போ வந்து நாங்கள் வாழை இலையில வந்து சோறு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வாழை இலையில விருந்து வைப்போம். ஓகே சிவப்பரிசி ரதியம்மா எங்கட வீட்டு வயலரிசி நல்லா இருக்கும். வயலரிசி நல்லா இருக்கும். எனக்கு இடிஞ்சரிசாண்டா கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும். இது இடிஞ்சிருச்சு. அது இடிஞ்சரிசா ரதியம்மா சின்ன சின்ன நாய். உப்பவியல் நல்லா வெஞ்சிருக்கு மீன். வெந்திரிக்கு நல்லா வெந்திருக்கு. எப்படி வெந்திரிக்காண்டு பார்த்து எப்படி வச்சிருக்காண்டு அப்படியா இருக்கு. சட்டை வடிது உண்மையா சாப்பிடணும் போல இருக்கு அதிகமாக. உப்பவியல் சரி நாங்கள் இப்போ இருந்து சாப்பிட. ஓகே இப்போ வந்து நாங்கள் உப்பவியலும் சோறும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். உப்பவியலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாய் வருது ரதியம்மா. சரி சாப்பிடுங்க. உப்பவியல் இங்கே ஓடி வருது. நான் நடுவில் கொஞ்சம் இந்த வருது மடுமாய் கண்டிப்பிட்டு நான் ஊற்றுறேன். சரி சாப்பிடுங்க சாப்பிடுவோம். மிதுவை காணல வந்தது இல்லை உப்பவியல் டக்குன்னு வந்துடுறேன். இங்கே யாரா அடிலான் எப்படி அவிஞ்சிருக்கேன்ட்டு ஜேதியா சுடுவது பா நல்லா அவிஞ்சிருக்கு. அந்த வாழ்த்துண்டு தந்தீங்களா? இஞ்சால கை வைக்க கூட உங்களுக்கு தாலே நீங்கள் ஒவ்வொரு வளர்ந்துட்டு இன்னும் நல்லா இருக்கு. அது உப்பு புளி இந்த மாதிரி இருக்கு. புளி கடும்புளி ரத்தியம்மா. இந்த மாங்காய் கடும்புளி என்ன புளி தான்டா நல்லா இருக்கு. புளியும் உப்பும் இருந்தால் தான் சும்மா அந்த மாதிரி உப்பவியலுக்கு. உப்பவியலுக்கு உப்பும் புளியும் சேர்ந்தா தான் சாப்பிடுங்க. சோறு எடுத்து வெடியா இருக்கு. சாப்பிடலாம் ரதியம்மா. கொஞ்சம் சூடா இருக்கு. ஜாதில எப்படி அவஞ்சிருக்கேன் நல்லா வந்துருக்கு.
வெட்டியாரி எப்படி ரதியம்மா நல்லா இருக்குமா? இல்லை நீ ஒரு வாய் சாப்பிடுங்களேன். சாப்பிடு, நீ சாப்பிடு. வாங்க 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 இது சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே. எப்படி இந்த மீன் மாதிரி ஒன்றும் சேர்ந்து வந்த மீன். அப்போ உண்மையுமே டேஸ்ட் உண்டாகும். ஆமாம், நல்ல மீன்டா, நல்ல மீன். பெரிய பெரிய மீன். ஓகே எப்படி இல்லான் நல்லா ஓகே இப்போ வீடியோ முடிச்சு கொள்வோம் வேணா. ரதியம்மா நாங்கள் இன்னைக்கு ஏன்னா ஒருத்தன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கான். நீங்கள் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ வீடியோ முடிக்க போகிறேன் என்ன ஆமாம் ஓ பிடிப்போம். மத்தாக்களை கன்வெர்ட் இருந்தானு கண்பட்டுறோம். ஓகே ரதியம்மா எப்படி மீன் நல்ல இதாயிடுச்சு. டேஸ்டாக. ஓகே நாங்கள் ஒரு மாதிரியாக வந்து உப்பவியலும் சோறும் சாப்பிட்டு தான், அதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கோம். உண்மைக்கு நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறேன். பெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கொச்சிக்காய், வெங்காயம், மாங்காய், அடுத்த மஞ்சத்தூள், உப்பு, தண்ணியை வச்சு கொஞ்சம் நேரம் அவிய வைக்கணும். அவிய வச்சதுக்கு பிறகு அவஞ்சதுக்கு பிறகு மாங்காய் நல்லா இடிக்கணும். இடிச்சு இந்த கூழாக்கணும். கூழாக்கினா அந்த உப்பு, கொச்சிக்காய் தூள் எல்லாம் சேரும். சேர்ந்ததுக்கு பிறகு சேர்ந்ததுக்கு பிறகு அடுத்த மீன், தண்ணி, கொஞ்சம் தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் விடலாம். ஏன்னா நம்ம உப்பு அவியறதுக்கு தான், இந்த மாங்காய் அவியறதுக்கு தான் கொஞ்சம் குறைய விடுறேன். இன்னொரு கறி சமைச்சிருப்போம் மகன். இந்த உப்பு அவியறதுக்கு மற்ற கறி சரி வராது. எல்லாரும் உப்பவியல் மட்டும் தான் எடுப்பாங்க. உப்பவியல் தனியாக சாப்பிட தான் நல்லா இருக்கும். சரி ஓகே. ஓகே நான் சொல்லியிருப்போம், வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிப்பேன் ரதியம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு தரணும். ஆதரவு கொஞ்சம் குறையுது. சாப்பாடு இது என்ன செய்வோம் நாங்கள் இதையும் விட எப்படி சமைக்கிறேன்ட்டு தெரியாம இருக்கு எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியில வந்து கொள்வோம். பாய்.